الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنك ميت وإنه ميت وقال تعالى إذا جاء نصر الله والفتح إلى آخر آية صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الموت النصيحة ساكنة أو كما قال عليه الصلاة والسلام اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மைகளையும் பெற வேண்டும் என்று சொன்னால் பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக விரைந்து பள்ளிக்கு வர வேண்டும். அப்படி பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து பயானையோ குத்துபாவையும் இன்னும் தொழுகையும் முடிப்பாரானால் அவர்கள் அன்று ஜும்மாவுடைய தினத்தன்று அனைத்து நன்மைகளையும் அவர் பெற்றுவிடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் நாம் எல்லோரும் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றோமே தவிர, ஆனால் நம்முடைய மக்களுடைய நிலைமை, அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவர் என்ன சொல்வது, நாம் என்ன கேட்பது என்ற அந்த மனநிலைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் தஆலா என்னை கேட்பான், இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் சொன்னீர்களா என்று என்னை கேட்பான். நாம் அதற்கு பதிலாக இப்படியெல்லாம் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்தியை நாம் சொன்னோம் என்று நாம் சொல்லிவிடுந்து கடந்து விடுவோம். ஆனால் அதற்கு பிறகு உங்களை தான் பிடிப்பான். உங்களை பிடித்து இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் இந்த ஆலிம்கள் சொன்னார்களே, நீங்கள் கேட்டு நடந்தீர்களா என்று எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களிடத்தில் கேட்பான். இந்த கேள்விக்கெல்லாம் நல்லபடியாக பதிலை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட செய்திகளை முன்கூட்டியே நாம் பயானை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட விஷயங்களை முன்கூட்டியே சொல்லுகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
சென்ற வாரத்தின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்களை பற்றி, இறுதி நபியின் இறுதி நாட்களை பற்றி நாம் பேசினோம். அதில் சில விஷயங்களை சொன்னோம். மீதமுள்ள விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவிலே நாம் முடித்துக் கொள்ளலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு பிறை 12ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகின்றார்கள். அந்த மௌத்தாவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக, இறப்பதற்கு 10 நாட்களுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தலைவலி ஏற்படுகிறது. அந்த தலைவலியினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலிக்கு பிறகு காய்ச்சல் வந்து விடுகின்றது. அந்த காய்ச்சல் எப்படிப்பட்டது காய்ச்சல் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஷ்ணம் 40 பேரை கொண்ட 40 பேருக்கு எப்படி ஜுரங்கள் தலைவலிகள் வந்தால் எப்படி இருக்குமோ அதைவிட அதிகமாக எனக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதையெல்லாம் சென்ற வாரத்தில் சொல்லிவிட்டோம். மீதமுள்ள 3 நாட்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாவதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை, அதாவது சஃபருடைய மாதத்தில் கடைசி புதனில் 29ஆம் தேதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக தொழ வைக்கப்பட்ட தொழுகை மக்ரிபுடைய தொழுகை. அதுவரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸல்லாவில் அவர்கள் மட்டும்தான் தொழ வைத்துக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுடைய தொழுகை தொழ வைக்கின்றார்கள். அப்படி தொழ வைக்கும் போது கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய சூரா குர்ஆனில் வல் முர்சலாத்தி உர்ஃபா என்ற சூராவை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்ரிபுடைய தொழுகை முடித்தார்கள். முடித்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். அப்படி செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவிமார்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் இருப்பார்கள். அன்று செல்லக்கூடிய நேரத்தில் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் வீட்டில் செல்ல வேண்டும். அப்படி சென்று விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இன்று நான் யார் வீட்டில் போவது, யார் வீட்டில் நான் தங்குவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெக்களிச்சி, அதாவது அவர்களுடைய உடல்நிலை அவர்களிடத்தில் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், நான் இன்று யாருடைய வீட்டில் இருக்க வேண்டும், நான் யாருடைய வீட்டில் தங்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். உடனே எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்க்கும் வண்ணமாக கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி அனைவர்களும் சேர்ந்து நீங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படி சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று இரவு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிட வீட்டில் தங்குகிறார்கள். அப்படி தங்கி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காய்ச்சல் அதிகமாக வந்துவிட்டது.
எப்படிப்பட்டது என்று சொன்னால், அன்று இஷாவுடைய தொழுகைக்கு அவர்களால் செல்ல முடியவில்லை. அவர்களால் அந்த இஷாவுடைய தொழுகைக்கு செல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ஜுகம் கொதிக்கின்றது. அவர்களுடைய மேலியில் போர்வை போர்க்கின்றார்கள். அப்படி போர்த்தப்பட்ட பிறகு கூட அவர்களுடைய உஷ்ணம் தணிக்கவில்லை. உடனே சஹாபாக்கள் பள்ளியில் இருந்து கொண்டு பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுடைய தொழுகைக்கு வந்து விடுவார்களா என்று எல்லாம் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி காத்து கொண்டு இருக்கும்போது அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்து கொண்டு கேட்கிறார்கள், படுத்துக்கொண்டு கேட்கிறார்கள், ஆயிஷா, என்னுடைய சஹாபாக்கள் தொழுது விட்டார்களா? என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய உம்மத்துமார்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்காக அவர்கள் காத்து கொண்டு இருக்கின்றார்கள். நீங்கள் எப்போது வருவீர்களோ அப்போதுதான் தொழுவோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஆயிஷா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தொழ வைக்க சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தந்தை மிகவும், அவர்களுடைய உள்ளம் ரொம்பவும் மோசமானது. அதாவது அவர்கள் தொழ வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்பார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளம் எப்போதும் அழுதுவிடும். ஆகையினால் அவரை தொழ வைக்க வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். அப்போது திரும்பவும் சொல்கின்றார்கள், ஆயிஷா, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொழ வைக்க சொல்லுங்கள் என்று சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி அனுப்புகின்றார்கள். அப்படி சொன்னிய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழ வைக்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்படி ஆரம்பிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பவும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் சொல்கின்றார்கள், கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து வாருங்கள், நான் ஒழு செய்துவிட்டு நான் தொழுவதற்கு போகிறேன் என்று சொல்கின்றார்கள். அப்பவும் கூட அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. அதற்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இரண்டு பேருடைய மேனியில் கை வைத்த வண்ணமாக அவர்கள் கூப்பிட்டு கொண்டு செல்கின்றார்கள். ஹதீஸில் வருகின்றது, அவர்களை கூப்பிட்டு கொண்டு போகும்போது அவர்களுடைய காலை தன்னுடைய மண்ணில் கோடிட்டு வண்ணமாக கூப்பிட்டு செல்கின்றார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவி செல்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னாடி வருகிறார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சேரில் உட்கார்ந்து கொண்டு தொழ வைக்கின்றார்கள். அவர்களுக்கு முக்கப்பிராக பின்னாடி நின்று கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றாரோ அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னாடி அல்லாஹ் அக்பர் என்று சத்தமிட்டு தொழுகை முடிகிறது. இதில் ஒரு சட்டமும் தெரிகின்றது. எப்படி என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இமாமை தொழ வைக்கின்றார்கள். அவர்களுடைய சத்தத்தை வரவில்லை என்று சொன்னால் பின்னாடி இருக்கக்கூடியவர் ஒரு மஅமூனாக இருந்து கொண்டு ஒரு முக்பீராக, அதாவது தக்பீர் சொல்லப்படக்கூடிய ஒரு நபராக இருந்து விடலாம் என்றெல்லாம் ஒரு சட்டத்தையும் அந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று இன்னொரு சட்டத்தையும் அந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றார்கள். எப்படி என்று சொன்னால், நாம் எல்லாம் இன்று வயதானவர்கள் சேரில் உட்கார்ந்து கொண்டு தொழுகின்றீர்களோ, சேரில் உட்கார்ந்து கொண்டு தொழுகின்ற அல்லவா, எந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு தொழுகிறோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு அவர்கள் முடியாத பட்சமாக இருக்கும்போது அவர்கள் ஒரு சேரை வைத்துக் கொண்டு தொழ வைத்தார்கள். இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டுதான் நாம் எல்லாம் இன்று முடியாதவர்கள் சேரில் தொழுகின்றோம்.
கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை அது மட்டுமல்ல, அவர்களுடைய நம்மவர்களுக்கு என்னவெல்லாம் காட்டித் தரணுமோ அத்தனையும் காட்டித் தந்தார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் உரையாற்றுகின்றார்கள். எப்படிப்பட்ட உரை என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்களே, நான் இத்தோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்வேன். இதற்கு பிறகு என்னுடைய உரையை நீங்கள் கேட்க முடியாது. ஆகையினால இதை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப நேரமாக அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். எப்படிப்பட்ட உரை என்று சொன்னால், அவர்கள் சொல்லிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அங்கு உள்ள சஹாபாக்கள் அனைவரும், எப்படி நம்ம ஒரு நபர் வெளிநாட்டிற்கு செல்வதாக இருந்தால் அந்த நபர் தன்னுடைய சொந்தக்காரர் இடத்தில் எப்படி நான் போய்விட்டு வருகிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போன்று இருந்தது அவர்களுடைய உரை. அதை மாதிரி இருந்தது. இத்தோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது யாரையும் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது, யாருடைய உள்ளத்தையும் நீங்கள் அலட்சியமாக காட்டக்கூடாது, யாரையும் இந்த உலகத்தில் இருக்கும்போது யாரையும் கேவலமாக நினைக்கக்கூடாது என்றெல்லாம் இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். 3 விஷயத்தை சென்ற வாரத்தில் சொன்னோம். அதே 3 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலும் சொல்லி காட்டுகின்றார்கள். நான் உங்களுக்கு ஏதாவது என்னுடைய கரத்தால் உங்களுக்கு தீமை செய்திருந்தால் நீங்கள் என்னை தாக்கிக் கொள்ளலாம். நான் என்னுடைய கரத்தால் உங்களுக்கு அடித்திருந்தால் நீங்கள் என்னை தாக்கிக் கொள்ளலாம், என்னை அடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் சொன்னார்கள். நான் யாராவதுக்கு கடன் பெற்றிருந்தால், நான் யாருக்காவது கடன் பெற்றிருந்தால் உங்களுடைய கடனை இப்போதே நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதையெல்லாம் சொல்லி முடித்து விட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். தன்னுடைய வீட்டுக்கு சென்ற பிறகு அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. ரொம்பவும் காய்ச்சல் அதிகமாக விட்டது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமை ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு 10வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உரையும் நிகழ்த்தவில்லை. இறப்பதற்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் திரும்பவும் கூப்பிட்டு இதே வார்த்தையை சொல்கின்றார்கள். நான் இத்தோடு முடித்துக் கொள்ளப் போகிறேன், என்னுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்ற போகிறான். ஆகையினால நான் எதையெல்லாம் காட்டி கொடுத்தனோ, நான் எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தனோ அதை அப்படியே நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சஹாபாக்கள் முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது சஹாபாக்கள் அனைவர்களும் அழுந்து புலம்புகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு பிறகு எங்களை வழி நடத்துவது வேற யாரும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எல்லோரும் அழுது கதறுகிறார்கள். அதற்கு பிறகு எல்லா மக்களிடமும் எல்லா சஹாபாக்களும் தன்னுடைய வீட்டுக்கு ஓடி வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட காய்ச்சல் அதிகமாக விட்டது என்று சொன்னவுடனே எல்லா சஹாபாக்களும் ஓடி வருகிறார்கள். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்க்க ஓடி வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த விஷயத்தை தெரிந்தவுடனே அங்கிருந்து கத்திக்கொண்டே வருகிறார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய தந்தைக்கு உயிரை எடுப்பதற்கு முன்பாக என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள்வாயாக என்று கத்திக்கொண்டே வருகிறார்கள். அப்படி வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஃபாத்திமாவை பார்த்து கண்ணை எசைக்கிறார்கள். அதாவது சைக்கினை காமிக்கிறார்கள், கிட்டே வா என்று. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளை கூப்பிட்டு தன்னுடைய காதில் சொல்கிறார்கள். அவர்களுடைய காதில் 2 விஷயத்தை சொன்னார்கள். ஃபாத்திமா, ஃபாத்திமா,
யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஃபாத்திமா கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு வேதனை, இப்படிப்பட்ட வேதனை இருக்கிறது, அந்த வேதனை அனைத்தையும் என்னை கொடுப்பு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபாத்திமா, ஃபாத்திமா, நீங்கள் பயப்படாதீர்கள், இதற்கு பிறகு உன்னுடைய தந்தைக்கு எப்போதும் இப்படிப்பட்ட நிலைமை வராது. ஃபாத்திமா, உன்னுடைய தந்தைக்கு இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலை எப்போதும் வராது ஃபாத்திமா என்று சொல்லும்போது கதறி அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதறி அழுகி முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூப்பிட்டு காதில் சொல்கிறார்கள், ஃபாத்திமா, உன்னுடைய தந்தை நான் இதோடு மௌத்தாக போகிறேன், உன்னுடைய தந்தை நான் மௌத்தாக போகிறேன் என்று சொன்னிய உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதறி அழுகிறார்கள். அப்படி அழுதுவிட்ட பிறகு திரும்பவும் கூப்பிட்டு காதில் சொல்கிறார்கள், ஃபாத்திமா, என்னுடைய மௌத்துக்கு பிறகு என்னை முதலில் சந்திக்கக்கூடியவர் நீயாக இருப்பாய், என்னுடைய குடும்பத்தில் நீயாக தான் என்னை முதலில் சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாய் என்று சொல்லும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சிரித்து விடுகின்றார்கள். அதை பார்த்து கொண்டிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய காதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று கேட்கும்போது அப்போது அவர்கள் சொல்லவில்லை. கொஞ்ச நாளைக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய காதில் 2 விஷயங்களை சொன்னார்கள். அப்போது முதல் விஷயத்தை சொல்லும்போது நான் அழுதேன், இரண்டாவது விஷயத்தை சொல்லும்போது நான் சிரித்தேன், அந்த விஷயத்தை நான் இப்போது சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முதலில் சொன்னார்கள், நான் மௌத்தாகிவிட போகிறேன் என்று சொல்லும்போது நான் அழுது விட்டேன். அதற்கு பிறகு என்னை முதலில் சந்திக்கக்கூடியவர்களாக நீயாக இருப்பாய் என்று சொல்லும்போது நான் சிரித்து விட்டேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னாளுடைய காலத்தில் சொல்லி காட்டுவார்கள். அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல்நிலை ரொம்பவும் மோசமாகிவிட்டது. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வருகிறார்கள். இந்த உலகத்தில் யாருக்குமே இப்படிப்பட்ட விஷயத்தை நடந்து முடியாது. யாருக்காவது மௌத்து வரும்போது உனக்கு மௌத்து செய்ய போகிறேன், ரூ எடுக்க போகிறேன் என்று கேட்பார்களா? இல்லவே இல்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் கேட்கக்கூடிய ஒரு தகுதியை அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லும்போது அவர்கள் நீங்கள் வழியை விடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்போது இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் உயிரை கைப்பற்றும் போது எப்படி இருக்கும்? யா ரசூலுல்லாஹ், நான் உயிரை கைப்பற்றும் போது எப்படி இருக்கும் என்று சொன்னால் வேதனை தாங்க முடியாத வேதனையாக இருக்கும் என்று சொல்லும்போது அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உயிரை கைப்பற்றுங்கள், அந்த வேதனை என்னுடைய உம்மத்துமார்களுக்கு கொடுக்கக்கூடாது. அந்த வேதனை அவர்களுக்கு எப்படிப்பட்ட வேதனை எல்லாம் கொடுப்பீர்களோ அத்தனை வேதனையும் என்னுடைய உயிரை எடுக்கும் போது என்னை கொடுத்து விடுங்கள், என்னுடைய உம்மத்துமார்களுக்கு அப்படிப்பட்ட வேதனை கொடுக்கக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை முடிந்தது, திங்கட்கிழமை, அதாவது ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் 12ஆம் தேதி அதிகாலை தொழுத பிறகு, அதாவது சுபுவுக்கும் லுஹருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றப்படுகிறது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை அந்த லுஹருக்கு, அதாவது ஃபஜ்ருடைய தொழுகைக்கும் லுஹருடைய தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து அழுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் என்று கதறுகிறார்கள். அந்த நேரத்தில் கூட ரூஹ் கைப்பற்றுவதற்கு முன்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துஆ செய்தார்கள்,
யா அல்லாஹ் எனக்கு எப்படிப்பட்ட ரூஹை எடுக்கப் போகிறார்களோ அதை விட கம்மியானதாக என்னுடைய உம்மத்துமார்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலிலிருந்து அந்த நரம்பை இழுக்கப்படுகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ் என்னுடைய ரூஹை கைப்பற்றப்படுகிறது, எனக்கு எப்படி இந்த ரூஹை கைப்பற்றப்படுகிறதோ அதே போன்று என்னுடைய உம்மத்துமார்களுக்கு என்னை விட எனக்கு எவ்வளோ வேதனை தருகின்றதோ அதை விட கம்மியானதாக என்னுடைய உம்மத்துமார்களுக்கு வேதனை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்த வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 3 நாட்களில் அவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்கள் அவர்கள் எண்ணில் அடங்காதது. அவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்கள் கடைசி வரைக்கும் என்னுடைய உம்மத்தி என்றுதான் கடைசி வரைக்கும் கதறினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய உம்மத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குமோ, நான் இருக்கும்போது என்னுடைய சஹாபாக்கள் அனைவரும் பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு பிறகு என்னுடைய உம்மத்துமார்கள் வருவார்கள். என்னை பார்க்கவில்லை, என்னை பார்க்காதவர்கள் என்னுடைய உம்மத்துமார்கள் எவ்வளோ கஷ்டப்படுவார்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி தான் அதிகமாக அவர்கள் கவலைப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை பற்றி கவலைப்படும் போது கடைசியாக சொன்னார்கள், நீங்கள் எப்போதும் இந்த தொழுகையை கடைபிடித்து வாருங்கள், எப்போதும் நீங்கள் தொழுகையை கடைபிடித்து வாருங்கள், என்னுடைய தொழுகையை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அதைவிட கை சேதக்காரர்கள் வேற யாரும் இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறப்பு தினம் அவர்கள் எதையெல்லாம் காட்டி தந்தார்களோ அதன் பிரகாரம் நாம் நடப்பதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.